ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் த லாஸ்ட் பஸ். இது ஒரு சர்வியல் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 2018ல கலிபோர்னியால பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பகுதியை பார்க்குறப்ப ஒரு காடு சார்ந்த பகுதி மாரி இருக்கு. அங்க ஹீரோ ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவரா இருக்காரு. அவருக்கு பர்சனலாவும் பிரச்சனைகள் இருக்கு. ஜாப் ரிலேட்டட்லயும் அவர் ஓவர் டைம் அது ரிலேட்டட் அவரோட பாஸ்ட்ட கேட்டு அங்கேயும் சில கசப்பான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேரலா அங்க இருக்க காட்டு பகுதிக்கு இடையில மின்கம்பம் மூலம் ஒரு சின்னதா ஃபயர் ஒன்று ஆரம்பிக்குது. அந்த சின்னதா உருவான ஃபயரு கொஞ்சம் கொஞ்சமா காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. அது பெரிய லெவல்ல பெருசாவும் பரவ ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட அந்த சிட்டியோட பாதி பகுதிகளுக்கு மேல எரிக்கிற லெவலுக்கு பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரு ஸ்கூல் பஸ் டிரைவரா இருக்கிறதுனால ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களை காட்டுத்தீக்கு இடையில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, ஹீரோ அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் சேஃபா கூட்டிட்டு வந்தாரா இல்லையா, இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் எல்லாரும் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க, இந்த காட்டுத்தீயினால அங்க இருக்கிற மக்கள்லாம் எந்த லெவல் கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்தையும் பரபரப்பா ஒரு சர்வேல் டிராமாவா காட்டுற படம் தான் த லாஸ்ட் பஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் பக்காவா இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு காட்டுத்தீ பரவி இருக்க ஒரு பகுதிக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில வரதுக்கு எந்த அளவு ஸ்ட்ரகிள் ஆகுமோ அதை ரியல் டைமா நமக்கு கொடுக்கறதுக்காக இந்த டீம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை படமா பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான படம். இந்த படம் சர்வியல் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் ஆப்பிள் டிவி ஓடிடியில் இப்போ இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.